வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு ஃப்ளைட் கேம் மாரி. அந்த ஃப்ளைட் கேம் தான் இப்போ நம்ம விளையாடிட்டுருக்கோம். ரியலாகவே சூப்பராக இருக்குது இந்த கேமு. ஓகே, ஸ்லோலி. இது என்ன ஃப்ளைட்டு தெரியலைங்க. இந்த ஃப்ளைட் கேம் வந்து செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே ஃப்ளைட் கேம் செம்மையாக இருக்குது. இந்த கேமில் வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃப்ளைட் வரும், அது இந்த இடத்துல நிற்கும். அதை இப்போது இப்படி அமுக்கி இப்படி நம்ம போக வைக்கணும். பேர் சரியாக தெரியல, நான் நெக்ஸ்ட் இது சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் உண்மையிலே நல்லா இருக்குங்க அந்த கேமு. செம ஃபன்னாக ஜாலியாக இருக்குது. இப்படி தான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணணும். இப்போ அங்கே ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஃப்ளைட்டு வருது, தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குது. எங்கே இறங்கும்னா, இந்த இடத்துக்கு இறங்கும். இங்கே இறங்கி இங்கே நிற்கும், இந்த இடத்துல நிற்கும். இப்போ சில பல ஃப்ளைட்லாம் டேக்கப் பண்ணோம். இப்போ இந்த ஃப்ளைட்லாம் டேக்கப்பு, இது எல்லாமே டேக்கப் பண்ணணும். ஓகே, டேக்கப் பண்ணியாச்சு. ஐயோ, ஒரு ஃப்ளைட் வருதுங்க. அதுக்குள்ளே நான் டேக்கப் பண்ணிட்டேனே. இது வேறு வருது. இது அப்படியே திருப்பி விட்டுருலாங்க. அதுதான் திருப்பி விட்டேன்னா ஒரு சுற்றிக்கிட்டு வரும். பெரிய ஃப்ளைட் வேறு அது. ஓகே, இப்போ இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா ஃப்ளைட்டையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்ருக்கோம். இப்போ அதை சுற்றி விட்டுருக்கேன் இந்த ஃப்ளைட்டை. இதை வேகமாக வர சொல்லக்கூடாது. ஜூ ஸ்லோவாக வர சொல்லணுங்க. இந்த ஃப்ளைட்டு வரப்போகுது. இந்த ஃப்ளைட்டையும் டைரக்ஷன் மாற்றி விட்றாங்க. நிறைய ஃப்ளைட்டை இப்போ நான் டைரக்ஷன் மாற்றி விட்டுட்ருக்கேன். ஒரு ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகும். இப்போ தான் இறங்கியிருக்கு. இப்போ இந்த ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகுங்க. இது வந்து இப்போ டேக்கப் ஆனோடனே ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ டேக்கப் ஆகும். இது எப்போது டேக்கப் ஆகும்னு தெரியல. இப்போ நம்ம இதை ஃபாஸ்ட்டாக வர சொல்கிறோம். தப்பு வேணாம் லேண்ட் பண்ண சொல்லிவிடுவோம். தெரியாமல் அதை அமுச்சு விட்டேங்க. இப்போ இதை லேண்ட் ஆகிடுமா? சுற்றிட்டு போகுது. இது அப்படியே ஃபாஸ்ட்டாக வர சொல்லிடலாம். ஏன்னா ஒரு ஃப்ளைட் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டில் வருது. அங்கே பாருங்க, 2 ஃப்ளைட்டும் ரேஸ்லாம் போட்டுட்டு வருது. இவர் ரொம்ப ஸ்லோவாக வராது, இவரை வேகமாக ஏற்றணும். இவர் டேக்கப் ஆகிட்டாரு. அப்படியே சுற்றிட்டு இப்படி வருவார். இப்போ ஒன்று கொஞ்சம் இன்ஜின் இதுக்கும் ஆஃப் பண்ணணும். இப்போ ஒன்று இடிச்சிச்சுன்னா மோதி வெடிச்சிருங்க. வெடிச்சிருச்சுங்க ஃப்ளைட் அங்கேயே. இது வருதியாக ஸ்லோப்படுத்தணும். இப்போ அந்த ஃப்ளைட்டு ஸ்லோவாக வரும்.
இப்போது இந்த ஃப்ளைட் இங்கே வந்த உடனே இதை தாண்டின உடனே டேக்கப் பண்ணாங்க ஒரு ஃப்ளைட்டை. கம் ஸ்லோ சொல்லிட்டேன், அது ஸ்லோவாக தான் வரும். எங்கே ஒரு ஃப்ளைட்டை வேறு டேக்கப் பண்ணி விட்டாங்க தெரியாமல். இப்போ அது வந்துட்டுருக்குன்னா என்னத்துக்கு லேண்டிங் ஆகுது, செம்ம பொறுமையாக லேண்டிங் ஆகுது. செம்ம பொறுமையாக லேண்டிங் ஆகுது. இப்போ செம்ம ஸ்பீடு இது டேக்கப்பு. இது வேறு இது ஸ்லோ ஆக்கணும். ஒன்று டேக்கப் ஆகிடுச்சு. நான் வேறு இத்தனை ஃப்ளைட்டை இறக்கி விட்டேங்க பாருங்கள். எல்லா ஃப்ளைட்டுமே வந்துட்டுருக்கு, ஈவன் அதுவுமே வருது. இது டேக்கப்பா டேக் ஆஃப் ஆகுது இந்த ஃப்ளைட். அப்போ ஐயோ போச்சுங்க, வெடிக்க போகுது. வெடிச்சிருச்சு. நான் கரெக்டான நேரத்துலேயே டேக்கப் பண்ணல இதை. ஸோ பாதி ஃப்ளைட் நான் நிப்பாட்டினதில் ஃபெயில் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஃபஸ்ட்டு இது இறங்க விட்டுருணும். இந்த ரெண்டுத்தையுமே ஏற்றிருக்கேன். ஐயோ இது வேறு இறங்குதுங்க. இதை மாற்றி விட்டுருக்கணும். இது அப்படியே சுற்றிட்டு அப்படியே வரோங்க. கொஞ்ச நேரத்தில் இது அப்படியே சுற்றிட்டு வந்துடும். இப்போ இதை ஃபாஸ்ட் பண்ணணும் இந்த ஃப்ளைட்டை. எல்லா ஃப்ளைட்டையும் ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஓ இந்த ஃப்ளைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கும் தாங்க ரேஸு. செம்ம ஸ்பீடான ரேஸு. இது வேணால் ஸ்பீடாக வரட்டும். நான் இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன், ஏன்னா இது வர வேகத்துக்கு எதாவது முட்டிடுச்சுன்னா ஐயோ இதையும் ஸ்லோ பண்ணணும். இது வேறு வருது, இதையும் ஸ்லோ. எத்தனை ஃப்ளைட் இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன் பாருங்க. இந்த ஃப்ளைட்டை ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஐயோ அது ஸ்லோங்க, இதுவும் ஸ்லோங்க. எது இறங்குதுன்னே எனக்கு இப்போ தெரில. ஐயோ மூணுமே இறங்குது. என்ன ஆக போதோ. கண்டிப்பாக ஒன்றாவது முட்டிடுங்க, 100% சொல்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட போகுதுன்னு ஃப்ளைட்டு. எனக்கு தெரிஞ்சு இதை இது முட்டிடும்னு நினைக்கிறேன். அங்கே வேறு ஒன்று லேண்ட் ஆகுதா? இல்லை. இப்போ எல்லாத்தையுமே டேக்கப் பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்தையுமே. இப்போது இதை டேக்கப் பண்ணியிருக்கேன். இங்கே 4 ஃப்ளைட் இறங்குதுங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா இத்தனை ஃப்ளைட்டும் எங்கே நிற்கும் தான் டவுட்டு. இதை சுற்றி விட்டுட்டேன். இது இப்போ சுற்றிட்டு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இத்தனை ஃப்ளைட்டு வருதுங்க, 3 ஃப்ளைட்டு வருதுங்க. 3 ஃப்ளைட்டு வருது. ஐயோ இதை அப்படியே சுற்றிட்டேன். அப்படியே சுற்றிட்டு தான் வரும். ஓகேங்க, இந்த ஃப்ளைட்டை கலப்பி விட்டுட்டேன். இன்னும் ஒரு ஃப்ளைட்டு இங்கே நிற்கலாம். இன்னும் ஒரு ஃப்ளைட் தான் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஓகேங்க,
அட்லாஸ்ட் 3 ஃப்ளைட்டுமே நிற்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே போவிட்டேன். இப்போ இந்த 2 ஃப்ளைட்டும் டேக்அப் ஆனோடனே வீடியோ முடிஞ்சிடுங்க. இந்த 2 ஃப்ளைட்டும் இப்போ டேக்அப் ஆனோடனே வீடியோ முடிஞ்சிடும். அவ்வளோதான். 2 ஃப்ளைட் இல்லை 3 ஃப்ளைட்டு. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஸ்பீடாகவே போக மாட்டேங்குதுங்க ஃப்ளைட்டு. பறக்கும் போது தான் ஸ்பீடு போகுது. நாலு ஃப்ளைட்டாக இருக்கட்டா இல்லை 4 ஃப்ளைட் இல்லைங்க. ஏன்னா 4 ஃப்ளைட்லாம் இப்போ இத்தனை ஃப்ளைட்லாம் அனுப்ப முடியாதுங்க. 5 ஃப்ளைட்லாம் அனுப்பவே முடியாது. இப்போது இத்தனை ஃப்ளைட்டையும் நம்ம டேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை ஃப்ளைட்டும் இப்போ டேக்கப் ஆகுமா? ஐயோ, ஒரு ஃப்ளைட்டு இறங்குதுங்க. போச்சு. ஆள் தான். லாஸ்ட் 25 பிளேன்ஸ் அமைச்சிருக்கோன்னு காமிக்குது. ஓகே, இது கொஞ்சம் முன்னாடி வருத ஃபாஸ்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் முன்னாடி வருத ஃபாஸ்ட் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ எல்லா ஃப்ளைட்டையும் இந்த இடத்துல நிற்க வச்சுருவேன். நிற்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு காலையில் இது பண்ணுவேன், வீடியோ போடுவேன். நாளைக்கு காலையில் இந்த எல்லா ஃப்ளைட்டையும் திருப்பி டேக்கப் பண்ணுறேன். இந்த ஃப்ளைட்லாம் இந்த 2 ஃப்ளைட்டும் இப்போ டேக்கப் ஆகணும் எனக்கு. அவ்வளோ ஃப்ளைட் நிற்கிதுங்க. இப்போ இந்த எல்லா ஃப்ளைட்டும் இந்த இடத்துக்கு போகணும். போயிடுமா? 2 ஃப்ளைட்டோட டைரெக்ஷனையும் மாற்றி விட்டேன். ஓகே, ஆள்தான். 2மே திருப்பிட்டேன். அச்சோ, இத்தனை ஃப்ளைட் நிற்கிதுங்க. இது டேக்கப் ஆகணும். 2 ஃப்ளைட்டும் டேக்கப் ஆகணும். இடிச்சிச்சுன்னா கதம். கண்டிப்பாக இடிக்காது. இடிச்சிருச்சுங்க. ஐயோ, எல்லாமே இடிச்சிருச்சு. கோ. ஒரு ஃப்ளைட் வருது, அதை அப்படியே சுத்த வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஃப்ளைட்லாம் இந்த இடத்துல போய் நின்னோடனே வீடியோ முடியுது. ஏன்னா 13 நிமிஷம் 25 செகண்ட் போட்டோம். இதுக்கு மேலே போடக்கூடாது இல்லை, அவ்வளோதான். ஓகே, நிப்பாட்டிட்டோம் ஃப்ளைட்டை. ஸ்லோ. ஓகேங்க. 4 ஃப்ளைட்டையும் இங்கே நிப்பாட்டி ஸ்லோ பண்ணியாச்சு. ஃப்ளைட்டையும் இங்கே நிப்பாட்டிட்டேன். மீதி ஃப்ளைட்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 2 வீடியோ இது போடுவேன், 2 வீடியோ ஃப்ரீ ஃபயர் போடுவேன். அப்படியே 2 போடுவேன். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கேயே ஒரு ஃப்ளைட் காலி. பாய்.